விஜய் டிவியில் 3 வருஷமா டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் முத்தழகு. 2021 நவம்பரில் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இன்னைக்கு வரைக்கும் 790 எபிசோட்ஸை கடந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக 2020 தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்ச தேவதா அனுபந்தல ஆலயம் அப்படின்ற சீரியலை ரீமேக் பண்ணி தான் இந்த முத்தழகு சீரியலே எடுத்துக்கிட்டு வராங்க. இதில் ஆக்டர் ஆஷிஷ் சக்கரவர்த்தி, லட்சுமி வாசுதேவன், சோபனா, வைஷாலி தனிகாலாம் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சுட்டு வராங்க. அதுலயும் இந்த சீரியல்ல பூமிநாதன் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர ஆஷிஷ் சக்கரவர்த்தியும், முத்தழகு கேரக்டர்ல நடிச்சிட்டு வர சோபனாவும் தான் பேரா நடிச்சுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இந்த சீரியல் இப்ப ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதாவது முத்தழகுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்துட்டாங்க. அதுலயும் முக்கியமா முத்தழகு தன்னுடைய கணவர் பூமிநாதனையும் மறந்தது தான் இந்த சீரியலோட மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. இதை கேள்விப்பட்ட பூமிநாதன் ஷாக்ல இருந்து வெளியே வர முடியாம இருக்காரு. இந்த நிலையில ரீசெண்டா முத்தழகு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸை ஷேர் பண்ணி ஆக்டர் சோபனா ஃபீல் பண்ணாதீங்க பூமிநாதன் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஆல்ரெடி பூமிநாதன் முத்தழகுக்கு பலூன் சுட சொல்லி கொடுத்த பிடிஎஸ் வீடியோவை ஆக்டர் ஆஷிஷ் ஷேர் பண்ணியிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்க விஷயம்.